T20 உலகக்கோப்பையை கைப்பற்றிய பிறகு இந்திய அணி ஒரு நீண்ட தாமதத்திற்கு பிறகு புயல்ல மாட்டி அதன் பிறகு வெற்றிகரமாக இந்தியா வந்து சேர்ந்திருக்கிறது. இந்திய அணி வீரர்கள் தற்போது பிரதமரை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் உலகக்கோப்பையை வென்ற T20 அணியை பாராட்ட இருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். பாலாஜி, T20 வென்ற இந்த அணிக்கு பிரதமர் பாராட்டு தெரிவிக்க இருக்கிறார். முதல்ல இவங்க வருவதற்கு ஏற்பட்ட தாமதம், இந்த T20 வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்திய அணி வென்றிருக்கிறது? விவரங்கள். வணக்கம். T20 உலகக்கோப்பையுடன் நாடு திரும்பியுள்ள இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற உள்ளனர். குறிப்பாக பார்த்தோம் என்றால் சில தினங்களுக்கு முன்பு T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா 2வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. அது மட்டுமின்றி 17 ஆண்டுகளுக்கு பிறகு T20 உலகக்கோப்பையை இந்தியா மீண்டும் வசப்படுத்தியது. இத்தகைய சூழலில் கரீபியன் தீவுகளில் பெரில் என்ற ஒரு கடுமையான சூறாவளி தாக்கியது. அதனால் போட்டி முடிந்த பிறகு இந்திய அணி வீரர்களால் உடனடியாக நாடு திரும்ப முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனால் கரீபியன் தீவுகளில் இந்திய அணி வீரர்கள் சிக்கிக் கொண்டனர். இதன் பிறகு புயல் தற்போது ஓரளவு கரையை கடந்துள்ள நிலையில் இந்திய அணி வீரர்கள் சிறப்பு விமானம் மூலம் இன்று அதிகாலை 5 மணி அளவில் டெல்லி வந்தடைந்தனர். டெல்லி விமான நிலையத்தில் இந்திய அணி வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெருந்திரளான ரசிகர்கள் விமான நிலையத்தில் கூடி இந்திய அணி வீரர்களையும் வெற்றி கோப்பையும் பார்த்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து விமான நிலையத்தில் இறங்கிய பிறகு இந்திய அணி வீரர்கள் டெல்லியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதிக்கு சென்று அங்கு தங்கினர். அந்த நட்சத்திர விடுதி செல்லும் வழி எங்கும் ரசிகர்கள் திரண்டு நின்று இந்திய அணி வீரர்களை வரவேற்றனர். குறிப்பாக அந்த தனியார் நட்சத்திர விடுதியில் T20 உலகக்கோப்பை வடிவத்திலேயே ஒரு கேக் தயார் செய்யப்பட்டிருந்தது. அந்த கேக்கினை இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா, பயிற்சியாளர் ராகுல் டிராவிட், நட்சத்திர வீரர்கள் விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா உள்ளிட்டோரும் வெட்டி மகிழ்ந்தனர். கேக் வெட்ட கொண்டாட்டம் முடிந்த பிறகு இந்திய அணி வீரர்கள் பிரதமரை சந்திக்க தற்போது பிரதமரின் இல்லத்திற்கு டெல்லியில் உள்ள பிரதமரின் இல்லத்திற்கு சென்றுள்ளனர். அங்கு சென்று T20 உலகக்கோப்பையை காண்பித்து பிரதமரிடம் இந்திய அணி வீரர்கள் வாழ்த்து பெற உள்ளனர். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக அமைய உள்ளது. ஏனெனில் கடந்த 2023ஆம் ஆண்டு இந்தியாவின் அகமதாபாத் நகரில் நடைபெற்ற உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணி தோல்வி அடைந்தது. அது ஒரு துரதிருஷ்டவசமான மிகவும் அதிர்ச்சி அளிக்கும் ஒரு தோல்வியாகவே இந்திய அணிக்கு அமைந்தது. அப்போது இந்திய அணி வீரர்களின் ட்ரெஸ்ஸிங் ரூமிற்கு நேரில் சென்று பிரதமர் மோடி ஆறுதல் கூறினார். இந்திய அணி வீரர்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்றும் எதிர்காலத்தில் இன்னும் பல போட்டிகள் வெற்றி பெறலாம் என்றும் பிரதமர் ஏற்கனவே கூறியிருந்தார். இத்தகைய சூழல் அதை நிரூபிக்கும் விதமாக தற்போது வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் என்று இந்தியா திரும்பியுள்ளது. அந்த வெற்றி கோப்பையை பிரதமரிடம் காண்பித்து வாழ்த்து பெற உள்ளதால் மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மும்பையில் இன்று ஒரு பிரம்மாண்ட வரவேற்புக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே வீரர்களை வரவேற்பதற்கான பிற ஏற்பாடுகளும் இருக்கிறது என்ற தகவல், அது பற்றிய விவரங்கள் என்ன? நிச்சயமாக 2007ஆம் ஆண்டு ஜோகனஸ்பர்க்கில் தென்னாப்பிரிக்காவின் ஜோகனஸ்பர்க் நகரில் T20 உலகக்கோப்பை தொடர் நடைபெற்றது. அந்த தொடரில் தோனி தலைமையிலான இந்திய அணி மகுடம் சூடியது. அந்த தொடரை முடித்துவிட்டு இந்தியா திரும்பிய பிறகு இந்திய அணி மும்பையில் வெற்றி பேரணியில் ஈடுபட்டது. இப்போது சுமார் 17 ஆண்டுகள் கழித்து மீண்டும் இந்திய அணி T20 உலகக்கோப்பை வென்றுள்ளது. மீண்டும் அதே மும்பை நகரில் வெற்றி பேரணி நடைபெற உள்ளது. மும்பை வான்கடை மைதானம் வரை இந்த வெற்றி பேரணி நடைபெற இருக்கிறது. மாலை 5 மணி அளவில் இந்த வெற்றி பேரணி தொடங்க உள்ளது. புகழ்பெற்ற மும்பையில் உள்ள மரைன் டிரைவ் எனப்படும் சாலையிலிருந்து உலகக்கோப்பை இந்தியா வென்ற இடமாக கருதப்படும் வான்கடை மைதானம் வரை இந்த வெற்றி பேரணி நடைபெறுகிறது. இந்த வெற்றி பேரணி பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் திரள்வார்கள் என்று மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி வெற்றி பேரணிக்கென இந்திய வீரர்கள் பயணிப்பதற்காக பிரத்யேக பேருந்து ஒன்றும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. திறந்த வெளி வாகனம் போல அந்த பேருந்து இருக்கிறது. அந்த பேருந்தின் இருபுறங்களிலும் இந்திய அணி வீரர்கள் உலகக்கோப்பை T20 உலகக்கோப்பையுடன் இருக்கும் புகைப்படங்களும் இடம்பெற்றுள்ளன. அந்த பேருந்து தற்போது முழுமையாக தயார் செய்யப்பட்டு மும்பை மரைன் டிரைவில் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்திய அணி வீரர்கள் பிரதமர் மோடியை சந்தித்து மும்பை சென்ற பிறகு மாலை 5 மணி அளவில் அந்த பேருந்தின் மூலம் வெற்றி பேரணியில் ஈடுபட உள்ளனர். அதே நேரத்தில் T20 உலகக்கோப்பையை வென்றிருக்கக்கூடிய இந்திய அணிக்கு பெரும் பரிசும் வந்து BCCI தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது பாலாஜி? BCCI பார்த்தோம் என்றால் இந்திய அணி வீரர்களுக்கு 125 கோடி ரூபாய் பரிசு தொகையை அறிவித்துள்ளது. BCCI செயலாளர் ஜெய்ஷா சமீபத்தில் இந்த பரிசு தொகையை அறிவித்தார். இந்த 125 கோடி ரூபாய் இந்திய அணியில் உள்ள அனைத்து வீரர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும் என்ற அறிவிப்பையும் ஜெய்ஷா வெளியிட்டிருந்தார். இது மட்டுமின்றி ICC தரப்பில் இந்திய அணிக்கு 20 கோடி 25 லட்சம் ரூபாய் பரிசு ஒதுக்கப்பட்டுள்ளது. சுமார் 127 கோடி ரூபாய் பரிசு தொகையை இந்திய அணி இந்த தொடர் மூலம் வெற்றி பெற்றிருக்கிறது.
அது மட்டுமின்றி 17 ஆண்டுகள் கழித்து இந்த உலகக்கோப்பையை T20 உலகக்கோப்பை இந்திய அணி வென்றிருப்பதால் மிகுந்த ஒரு மகிழ்ச்சி மிக்க தருணமாக ஒட்டுமொத்த தேசத்திற்கும் இது பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் 2007 இதே T20 விளையாடிய பல வீரர்கள் இன்று அணியில் இல்லை. ஆனால் இந்த முறை விளையாடியவர்களையும் சிலர் ஓய்வை அறிவித்திருக்கிறார்கள். அப்பேற்பட்டவர்களுக்கு இப்போ இதுக்கப்புறம் T20 விளையாட மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கான அவங்களுக்கான பாராட்டு தனியாக நடைபெறுமா எப்படி? அவர்களுக்கு தனியாக பாராட்டு நடைபெறும் என்று கூறலாம். ஏனெனில் கோலி, ரோஹித் சர்மா மற்றும் ஜடேஜா ஆகிய 3 முக்கிய வீரர்களும் நடப்பு T20 உலகக்கோப்பை தொடருடன் ஓய்வு பெறுவதாக சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் 2007 ஆண்டு இடம்பெற்ற இந்திய அணியில் ஒரு வீரராக ரோஹித் சர்மா இடம்பெற்றிருந்தார். தற்போது 2024 ஆண்டு இந்திய அணி வெற்றி வாகை சூடியிருப்பதற்கு அவர் தலைவராக இருந்து இந்திய அணிக்கு வெற்றி தேடி தந்திருக்கிறார். அவர் மட்டுமே அப்போதைய அணியில் இருந்து இப்போது இருக்கும் அணியில் இடம்பெற்ற ஒரே வீரராக ரோஹித் சர்மா மட்டுமே உள்ளார். 2007 ஆண்டு கோலி ஆடவில்லை. அதேபோல் ஜடேஜாவும் 2007 ஆண்டு T20 உலகக்கோப்பை வென்ற இந்திய அணியில் இடம்பெறவில்லை. அதுக்கு அடுத்தடுத்த தொடர்களில் தான் இடம்பெற்றார். தற்போது அந்த அணியில் இடம்பெற்ற ஒரே வீரராக ரோஹித் சர்மா உள்ள நிலையில் அவரும் ஓய்வை அறிவித்துள்ளார். அது மட்டுமின்றி விராட் கோலி, ஜடேஜாவும் ஓய்வு அறிவித்துள்ளார். இவர்கள் மூவரையும் ஏற்கனவே பிரதமர் மோடி எக்ஸ்தலத்தில் பாராட்டினார். அவர்கள் மூவரும் கிரிக்கெட்டிற்கும் இந்த நாட்டுக்கும் ஆற்றிய சேவைகள் அளப்பரியது என்றும் கிரிக்கெட் எப்போதும் அவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளும் என்றும் அவர்களை பாராட்டியதோடு தொடர்ந்து மற்ற போட்டிகள், அதாவது அவர்கள் டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் போட்டிகள் தொடர்ந்து விளையாட உள்ளார்கள். அத்தகைய போட்டிகள் எதிர்காலத்தில் அவர்கள் சிறப்பாக விளையாட வேண்டும் என்றும் வாழ்த்து தெரிவித்திருந்தார் மோடி. இதனால் இவர்களை பிரத்யேகமாக மோடி தனியாக அழைத்து பாராட்டுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்போ இந்த வெற்றிக்கு அடுத்து இந்த டீமை ஒரு வெற்றிகரமான டீம் அப்படின்னு இதே டீம் கண்டினியூ ஆகுமா, இல்லை செலெக்ஷன் கமிட்டியில் மீண்டும் ஏதாவது மாற்றம் இருக்குமா? அடுத்து வர இருக்கக்கூடிய இந்த ஜிம்பாப்வே போன்ற தொடர்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும்? ஜிம்பாப்வே தொடருக்கு பார்த்தோம் என்றால் இளம் வீரர்களுக்கே அதிக அளவில் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. நடப்பு T20 உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்ற வீரர்கள் யாருக்கும் அந்த அணியில் இடம்பெறவில்லை. ஏனெனில் சுமார் 1 மாத காலம் அளவுக்கு இந்திய வீரர்கள் தொடர்ந்து விளையாடியுள்ளனர். அவர்களுக்கு நிச்சயமாக ஓய்வு தேவைப்படும். அதனை கருத்தில் கொண்டு அந்த தொடரில் முழுமையாக இளம் வீரர்களை மட்டுமே அடிப்படையாக வைத்து சுப்மன் கில் தலைமையில் இந்திய அணி ஜிம்பாப்வே சென்றுள்ளது. நாளை அந்த தொடர் தொடங்க இருக்கிறது. எனினும் இந்த தொடரில் இருந்து பார்த்தோம் என்றால் சிவம் துபே, ருத்ராஜ் கெய்க்வாட் போன்ற வீரர்கள் அந்த தொடரில் இடம்பெற்றுள்ளனர். அது மட்டுமின்றி ரோஹித் சர்மா, ஜடேஜா, கோலி ஆகிய 3 வீரர்களும் ஓய்வு பெற்றிருப்பதன் சூழலில் அவர்களின் இடத்தை நிரப்புவதற்கு ருத்ராஜ் கெய்க்வாட் போன்ற வீரர்களை இந்திய அணி எதிர்காலத்தில் பயன்படுத்தலாம். அது மட்டுமின்றி நடப்பு T20 உலகக்கோப்பை தொடரில் ஓபனராக ரோஹித் சர்மாவும் கோலியும் மட்டுமே இறங்கினர். மற்றொரு ஓபனராக களமிறங்கிய ஜெய்ஸ்வாலுக்கு எந்தவித வாய்ப்பும் அளிக்கப்படவில்லை. அதே போல் சஞ்சு சாம்சன் இந்திய அணியின் எந்த போட்டிகளிலும் பங்கேற்கவில்லை. இவர்களுக்கு எதிர்காலத்தில் அதிக அளவிலான போட்டிகளில் வாய்ப்புகள் கிடைப்பதற்கு அதிக சூழல் ஏற்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.